ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்பேஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஹை ஸ்கூல் ட்ராமா பார்த்தோம். அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வியூஸ் போகலை. சரி, ஓகே அப்படின்ட்டு அந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன ட்ராமாவோட வந்திருக்கேன் அப்படின்னா, பயங்கர சூப்பராக காமெடியாக த்ரில்லிங்காக அட்வென்ச்சர்ஸாக எல்லாமே இருக்கும். சரி வாங்க, நம்ம ட்ராமாக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவளோட இடத்துல போய் உட்காந்துடுறா. இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஈவ். இதுக்கப்புறமா உள்ள நம்ம ஹீரோ வரான். அவன் பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி அங்கே முட்டி இங்கே முட்டி தான் வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட சாரி எல்லாம் கேட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறான். அப்போதான் அந்த பொண்ணு சொல்கிறா, எப்பா இது உன்னோட இடம் கிடையாது, இது கமாண்டரோட இடம். நீ போய் தள்ளி போய் உட்காரு. நீ தான் 70 பில்லியன் காசு கொடுத்து இங்கே வந்திருக்கியே, நீயே இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் என்னை ரொம்ப கலாய்க்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த சைட் போய் உட்காந்துடுறான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோட்டுமே சொல்லிட்டு இருக்கா, இங்கே பார்ப்பா, இந்த கம்யூனிகேஷன் கேபிள், அப்புறம் மெடிக்கல் கேபிள், அப்புறம் வந்து ஆக்சிஜன் கேபிள் எல்லாத்தையுமே வந்து உன்னோட சூட்டோட கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி, இதெல்லாம் நான் ட்ரைனிங்லேயே கற்றுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் இந்த ராக்கெட்டோட கமாண்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காப்புல. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சாண்டி. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், எக்ஸ்கியூஸ் மீ கமாண்டர், நான் உள்ளே வரும்போது ஆண்டனாவை வந்துட்டு லைட்டாக டச் பண்ணிட்டேன். ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஆண்டனா வந்து கொஞ்சம் மிஸ்லொக்கேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாதாமே. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு. டோன்ட் வெரி, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ சாண்டி பார்த்தீங்கன்னா, இது என்னோடதுப்பா, இது இல்லை அப்படின்னா நம்மளால் பறக்கவே முடியாது அப்படின்னு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா மரண பீதியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுறாங்க. இந்த கம்பெனியோட சேர்மன் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்படியே ஆட்டிடியூடோட நடந்து வந்துட்டு இருக்காப்புல. வெளியே பார்த்தீங்கன்னா வரிசையாக அத்தனை கார் இருக்குது. ஸோ அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டுருக்கா. அவளோட பேர் வந்துட்டு சாய். இவர் வந்து கேட்குறாரு, என்னோட மருமக எங்கே அப்படின்னு. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் மருமையனை பற்றி கவலைப்பட மாட்டிங்களா அப்படின்னு. மருமையனா? யார் அவனா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவனோட லைஃப்பில் ரிஸ்கில் வச்சுட்டு தான் அவன் ஸ்பேஸ்க்கே போகிறான், அது உங்களுக்காக. ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு அவர் பார்த்தீங்கன்னா காதலே வாங்கலாம் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவள் அங்கேருந்து போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அவரோட கார்லேயே பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு டிவி ஸ்டேஷனை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக. ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 2 அஸ்ட்ரானட் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவங்க கூட டூரிஸ்ட்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிறாங்க. இவர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காக MSZ குரூப் வந்து கிட்டத்தட்ட $70 பில்லியன் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் சாய் அப்புறம் அவங்க அப்பா 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. காரில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நம்ம அண்ணாக்கு வந்து ஃபியூனரெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு. அப்பா இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் ராக்கெட் வந்து லான்ச் ஆக போகுது, அவன் சேஃபாக இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரில, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அங்கே என்னை போக விட மாட்டீங்க அப்படின்னு. ஸ்பேஸ்க்கு போகிற எல்லா அஸ்ட்ரானட்ஸுமே ரிட்டர்ன் சேஃபாக தான் வராங்க, அவனும் வருவான் அப்படின்னு. ஆனால் அவன் அஸ்ட்ரானட்டே கிடையாதே, அவன் ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டர் மாதிரி தானே போயிட்டுருக்கான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? அவன் ஒன்று என்னை பிரேக்கப் பண்ணணும், இல்லைனா அவன் இந்த வேலைகளை போய் முடிக்கணும்னு எதுக்காக நீங்கள் கண்டிஷன் போட்டீங்க அப்படின்ட்டு அவள் கத்திட்டு இருக்கா. இந்த சாயை வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருந்திருப்பான் போல். இவளை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து அந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டு வா, இல்லைனா பிரேக்கப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இந்த சேர்மன் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்துருப்பார் போல். இதுக்கப்புறம் அவங்க அண்ணாவோட அந்த ஃபியூனரல் நடக்கக்கூடிய பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. 3 பேத்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும் போல். அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த சைட்டுக்கு வந்திருப்பார் போல். ஒரு கிரைன் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பி எல்லாத்தையுமே ரொம்ப ஹைட்டில் வந்து ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருக்கு. ஸோ இவர் ஒரு எம்ப்ளாயி கூப்பிட்றாரு, வாப்பா வந்து சாப்பிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு. ஸோ அந்த எம்ப்ளாயி வரும்போது அந்த கிரைன் வந்துட்டு பிடிச்சிருக்குல்ல, அதில் கட்டியிருக்க அந்த ரோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அருந்து கீழே விழுக போகுது. அந்த எம்ப்ளாயை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இறந்து போயிருப்பார் போல். இதெல்லாம் நினச்சி ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது சாயோட அண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட எக் அப்புறம் உங்கள் பையனோட ஸ்பெர்ம் எல்லாத்தையுமே நான் ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. நல்ல வேலை தாம்மா பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என் பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் சென்டரை தான் காட்டுறாங்க. ஸோ லான்ச் ஆக போது இன்னி கொஞ்சம் நேரத்தில்
ஸோ அந்த வெதர் அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சீஃப் போல. ஸோ ஈவ் கிட்ட வந்து கேட்குறாங்க, அங்கே எல்லாமே ஓகே தானே, நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஒரு 3 ஆன்டிஸை வந்து காட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை தான் விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்டிஸ் யார் அப்படின்றத பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அதில் ஹெட்டுன்னு ஒருத்தவர் இருப்பார் போல். அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்ட்டு. ஸோ யாருமே எந்த ஒரு ரிப்ளைமே பண்ண மாட்டாங்கல்ல. திரும்பவும் கேட்குறேன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த கமெண்டர் இருக்கான்ல, அவன் வந்து சொல்கிறான், டேய் ஒன்றை தாண்டா கேட்குறாங்க, என்னையவா கேட்குறாங்க, ஆனால் எதுக்கு கேட்குறாங்க, இப்படி இல்லாமல் கேட்பாங்க, எல்லா ஆஸ்ட்ரோநாட்கிட்டையுமா கேட்பாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ ரொம்பவே நர்வஸாக இருக்கில்ல, உன்னை காம் பண்ணுறதுக்காக தான் உனக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணுவாங்க, சொல்லி தொலை அப்படின்னு. அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இவனை வச்சுக்கிட்டு எங்கே இவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றது விளங்கிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டுறாங்க. அதை மாட்டின உடனேயே அந்த ராக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயர்லாம் வந்துட்டு, என்னடா கவுண்ட் டவுன்லாம் போகாமல் நேரம் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இவன் கதறிட்டு இருக்கான். இப்போ சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோடா, உன்னை யாரோ எட்டி உதைக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும், நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5 4 3 2 1 வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரெடின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே புகையெல்லாம் கிளப்பிட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படியே லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கான் ஆன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக லான்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இவங்க சந்தோஷத்தில் மண்ணலி போடுற விதமாக பயங்கரமாக மின்னல்லாம் வெட்டிட்டு இருக்குட்டு, என்னடா இது மின்னல் வெட்டுது அப்படின்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது. ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மின்னலெல்லாம் தொலைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்படியே பூமியை விட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போகிறது தான் காட்டுறாங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஆஸ்ட்ரோநாட்டே கிடையாது, சாதாரண ஒரு கைனகாலஜிஸ்ட் தான். அதனால ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருக்கான். ஸோ ஈவ் சாண்டி வந்து கேட்குறாங்க, எல்லாமே ஓகே தானே, நீ ஓகே தானே அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ராக்கெட்ல இருந்து பின்னாடி இருக்கிற பகுதியும் முன்னாடி இருக்கிற பகுதியும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த செப்பரேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கா. அந்த டைம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பாட அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்த்தா ஈவ் வச்சுருந்துருப்பாங்கல்ல அந்த கன்னு, அது பார்த்தீங்கன்னா இவனுக்கு நேராக வந்து அப்படியே பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கு. என்ன கமெண்டர் இது என்னை போட்டு தள்ளிடும் போலையே, கொஞ்சம் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஈவ் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா கிராவிட்டியே இருக்காது, ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியாகவே இருக்கா. அப்போ ஈவ் வந்து சொல்கிறாங்க, டேய் அப்படியே திரும்பி நம்ம பூமியை பாரு, உனக்கு வந்துட்டு இருக்கிற பயம் எல்லாமே போயிடும் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோனட் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வர மாதிரி இவனுக்கு தெரியுது. என்ன இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நான் ஏன் இதை பார்க்குறேன், என் கண்ணுக்கு ஏன் இது தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஈவ் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த விஷயங்களை நோட் பண்ணலை. அது வந்து கன்னெல்லாம் கிடையாதுடா, நம்ம வந்து இப்போ ஸ்பேஸில் இருக்கோம்ல, ஸோ அதனால் உனக்கு வந்துட்டு அந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி கொமட்டுதுன்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ சாண்டி பார்த்தீங்கன்னா இர்றா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க. ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அடே வாமிட்டெல்லாம் பண்ணி தொலைஞ்சிடாத, அப்புறம் நம்ம 3 பேர் சோழியும் இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு. அவன் அப்படியே திரும்பி அந்த சைடு மறுபடியும் விண்டோவில் பார்க்குறான். அந்த அஸ்ட்ரோனோட்டோட கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சி அப்படியே இவங்களை நோக்கி வர மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்து ஒரு பயமா இல்லை என்னன்றது தெரில. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வாமிட் பண்ணிடுறான். இவங்க 2 பேத்துக்கு போச்சுடா, நம்ம தொலைஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து கிராவிட்டி கிடையாதுல்ல, ஸோ இவன் வாமிட் பண்ண அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப்பாக பால் மாதிரி அப்படியே மிதந்துட்டே இருக்குது. இதுக்கு பேசாமல் நான் அந்த மின்னல் வெட்டிலேயே செத்து போயிருந்துருக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்பேஸில் இருக்கிற பயத்தாலேயே சாக போகிறேன், என் லைஃபே இப்படி தான் ஆகணுமா அப்படின்ட்டு. அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவம் தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்துறாங்க. அது வந்து பையன். ஸோ இவங்களுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க போல். அவங்க 3 பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, அடியே அவன் ரொம்ப அழகாக இருக்காண்டி அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த பையனோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோ தான், அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவனை பெற்றவனே இறந்து போயிட்டாங்க போல். இதுக்கப்புறமா இந்த 3 ஆன்டிஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அம்மாவாகவே மாறிட்டாங்களாமா. இவங்க 3 பேரும் பாரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ அதில் வர காசை வச்சு தான் இவனை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. பாரில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பாடிட்டு இருக்காங்களா, அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு இந்த ஆன்ட்டி மேலே கையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆன்ட்டிக்கு வந்து அந்த விஷயங்கள் பிடிக்கலையா இல்லை தெரியாமல் அவனோட காலை மிதிச்சிச்சான்னு தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி கையில் வச்சிருந்த ட்ரிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் ஊற்றி விட்டுறான். ஸோ இந்த ஆன்டிஸ் எல்லாருமே கடுப்பாகி அவங்கள அடித்து விரட்டி விடுதுங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காப்புல. சில பேர் வந்து சொன்னாங்க நம்ம நல்லா படித்தாதான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு. அந்த சில பேர் வேறு யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு. அப்போ தான் அந்த ஆன்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள அடித்து துரத்திட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்காங்களா. ஆமாம், என்னோட டியூஷன் ஃபீஸ்க்கு காசு எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் காசு இல்லடா நாளைக்கு தரேன்டா. ஏன் அப்போ அவங்க காசு கொடுக்காம அவங்கள டென்ஷன் படுத்திட்டு போயிட்டாங்களா, எங்கே அவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அந்த சைட் போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா 3 பேர் வீட்டுக்கு போங்க நான் வரேன் அப்படின்னா அந்த 3 பேரை போய் அடிச்சு துவைச்சி காசை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்டாக மாறிட்டான் போல். ஸோ ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்த்துட்டு இருக்கான். குழந்தையும் பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்துட்டான். ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழுகவே இல்லை. டாக்டர் குழந்தை அழுக மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மம்மிங்க தான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் ஆகாது நீ கண்ணை முழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுமே அழுகுது. அப்போ தான் இவனுக்கு அப்படியே மூச்சே வர மாதிரி இருக்குது. இவனோட லைஃப் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் போயிட்டுருக்கு. பிரசவம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ட்ரெயினில் வந்துட்டு இருக்கான். அங்கே ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துடுது. கொஞ்சம் நேரம் கூட இவன் யோசிக்கல, டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களுமே பண்ணி அழகான ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கான். சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெத்தாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். அங்கே ஒரு ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துருக்கு. நான் இருக்கும்போது என்ன கவலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறமா சாயோட அண்ணா அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேத்துக்கு வந்து குழந்தை இல்லை போல். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கும் போல். இவரோட ஸ்பேமோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா இல்லை போல். ஸோ குழந்தையுமே நல்லா இருக்காது, இந்த ப்ராசஸ் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சம்திங் சொல்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இந்த விஷயங்களை மட்டும் ரொம்ப நல்லபடியாக மாற்றி கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலுமே நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் நைட்டு போலவே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். இப்போ பின்னாடி ஒரு கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடிச்சு குத்திடுது. ஸோ இவனா பயங்கர டென்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கான். ஏய் உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் இருக்கா. இவனோட நெத்தியிலேருந்து பயங்கரமாக பிளட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும் போல. உன்னோட நெத்தியிலேருந்து பிளட் வருது அப்படின்னு. டெய்லி நான் அந்த கர்மத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து பாரு என்னோட கார் வந்து ஃபுல் டேமேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி நிற்கிறா. அவளோட காலில் இருந்து பார்த்தீங்கன்னா பிளட்டாக வந்துட்டு இருக்கு. ஐயையோ இது வேறையா அப்படின்ட்டு இவனே பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணுறான். ஸோ இவளை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் இவ பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. பட் இவளோட எக்கு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் போய்ட்டு இம்ப்ளான்ட் ஆகிருக்கு. அது இவளோட உயிருக்கு தான் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் போல். ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால் உங்களுக்கு நான் மயக்க மருந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த மயக்க மருந்து எல்லாத்தையுமே இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சன் கிளாஸ் போட்டிருந்துருப்பா, அதை இன்னி வரைக்குமே மேடம் கழட்டவே இல்லை. சரி ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த சிசர்ஸ் அந்த நைஃப் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுப்பீங்களா, அதை வச்சு நான் அந்த ஹாங்கோட ஜோலியை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ போனவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருக்கா. எம்மா உனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கேன், நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆன அப்படின்னா உனக்கு மயக்கம் வராது, நான் சர்ஜரி பண்ணணும், கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு. உன்னோட நெத்தியில் மறுபடியும் பிளட் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து சொல்கிறான், எனக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா பிடிக்கும் தான், ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. சரிம்மா நீ கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாமே நல்லபடியாக போகும், நர்வஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் நம்பிக்கையான ஒரு பர்சன் இருப்பாங்களா, இருக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ என் மேலே நம்பிக்கை வைமா, உனக்கு நல்லபடியாக நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த விஷயங்களை நீ சீக்ரெட்டாக வச்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு. ஐயே நீ தூங்க மாட்ட புள்ளையே, நசன்னு பேசிக்கிட்டெல்லாம் இருக்க அப்படின்ட்டு அந்த நைஃபு சிசர் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ ஓகேவா, அவனை நீ குத்தி கூட கொலை பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதை கையில் வாங்கினோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன நம்ப, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா தூங்குறா. இதுக்கப்புறமா அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2-3 ஆட்கள் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நீ தானே அந்த டாக்டர் அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனை பார்த்தீங்கன்னா அலைக்கா தூக்கிட்டு வந்து காரில் அமுக்கிட்டு இருக்கானுங்க.
ஏய் யாரா நீங்க? எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இன்னசென்ட்டான ஒரு பெர்சன்டா அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்களா? அந்த கார்ல பார்த்தீங்கன்னா, அந்த சேர்மன் உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. அவன் பார்த்தீங்கன்னா, டெரரா ஹலோ டாக்டர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆ ஹலோ, ஹலோ எதுக்கு என்ன இப்படி தூக்கிட்டு வந்தீங்க? அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா, என் பொண்ணுக்கு நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்ப. அந்த ஜீனோட வேல்யூ உனக்கு தெரியுமா? அப்படின்னேன். எனக்கு அந்த ஜீனோட வேல்யூலாம் தெரியாது. ஆனா நீங்க வந்துட்டு உங்க பொண்ணுகிட்ட போய் சொல்லி அவளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அது தப்பு அப்படின்ற மாரி சொல்றான். இவங்க 2 பேரும் பேசுற அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே சாயும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இவன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா சொல்றானே அப்படின்னு. என் பையனுக்கும் மருமகளுக்கும் குழந்தையே இல்ல. ஸோ அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அந்த விஷயங்கள். இப்போ என் பொண்ணு பிரெக்னெண்ட்டாக இருந்தா. ஆனா நீ அதை கலைச்சு எங்க குடும்பத்தோட வாரிசையே நீ கட் பண்ணிட்டீல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கதறான். யோ என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதிரி கொதிக்குது. அது என்ன கருமன்னு தெரில. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனை இறக்க போகிறாங்களாம்மா. அவன் கதர் யோ இங்கே பாரியா, எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையா, அதனால தான் நான் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னு. ஓ உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லையா? அப்போ எனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீ டாக்டராக எங்கேயுமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குக்கு மேலே ஷாக்காக ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணி கேட்குறான். ஆனால் எவனுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலை கொடுக்க தயாராகவே இல்லை. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகி இவன் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் முடங்கி கிடக்கா. நிறைய குடிச்சிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கானா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாய் வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனை பார்த்தோன்னே அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா. டாக்டராக இருந்துக்கிட்டு இவளை குடிக்கலாமா அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கா. மரியாதையே இங்கேருந்து போயிடும். ஒன்னாலதான் என் லைஃபே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் மண்டையில் என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா? உன்னையும் உங்க அப்பங்காரனையும் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்டி, அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு அவன் அங்கேருந்து போகும்போது இவ பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பிடிச்சி தள்ளி விட்டாலும் இவ பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்கிறா. என்னப்பா நீ இப்படி ரிவெஞ்ச் வாங்கலாம்ல அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து அப்படியே தட்டு தடுமாறி அந்த படிக்கட்டு மேலே ஏறுறான். காலெல்லாம் வலிக்கி விட்டு கீழே விழுகுறான். இங்க பாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் எனக்கு லவ்னா என்னன்னு கூட தெரியாது. இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி போகிறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கா. இவளும் அதே பிளேஸில் தான் உட்காந்துட்டு இருக்கா. இவன் குடிச்சிட்டு நல்லா மட்டையாகி அவளோட ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா ஏண்டா நல்லா குடிச்சிட்டு யாருன்னு தெரியாத பொண்ணு மேலே தான் விழுவியா, ஏந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ ஒன்றும் தெரியாத பொண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரான். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கானுங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா ஐ லவ் யூ அப்படின்னு. எது லவ் யூவா? இதுதான் லவ்வா? லவ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறாள். சரி இவளும் நல்ல பொண்ணாக தானே இருக்கா, நம்மளும் இவளை தான் லவ் பண்ணுறோம் போல் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறோமா. திரும்பவும் ப்ரெசண்ட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அதனால நான் உன்னை மேலே கூட்டு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்டையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, அவனுக்கு சாப்பாடு உள்ளே போய் சோக் ஆயிடுச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். டே மூச்சு விட ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த டைம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஹெட் பார்த்தீங்கன்னா சாண்டி ஃபர்ஸ்ட் மானிட்டரை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் போயிட்டு அந்த மானிட்டரை செக் பண்ணி பார்க்குறாரு. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஸ்பேஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. சாண்டி பார்த்தீங்கன்னா ஈவ் அப்படின்ற மாதிரி கத்துறாப்புல. ஸோ இவனும் திரும்பி பார்க்க இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட கை உடஞ்சி வர மாதிரி பார்த்துருந்துருப்பான்ல. அந்த கை தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஜன்னலில் அடைச்சு நிறைய சோலார் பேனல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு அங்கேருந்து நொறுக்கி போயிட்டே இருக்குது. இது வந்து மோதினோட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சுற்றுது. அது சுத்த உள்ளே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அல்லு போச்சா, அவங்க ஜோலி முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. ஸோ அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ஈவ் உனக்கு கேட்குதா, ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுது. சாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கம்யூனிகேட் பண்ணுறான். எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான், பட் நீங்கள் வந்துட்டு இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் அந்த வேலையை பார்க்குறான். ஸோ அப்படியே ஹீரோ வந்து பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிட்டு இவனோட தொண்டையில் அடைச்சிருக்கிற அந்த ஃபுட்டை மட்டும் எடுக்கலை அப்படின்னா இன்னும் 7 நிமிஷத்தில் இவன் வந்து செத்து போயிடுவான். சீக்கிரமாக ஏதாவது பண்ணு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த டோர் மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா காலை வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு இவனோட முதுகு பிடிச்சி இவ பார்த்தீங்கன்னா அமுக்கிட்டே இருக்கா. இங்கே டைம் போயிட்டே இருக்கு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஈவ் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இவளும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடிலேருந்து அப்படியே நல்லா புஷ் பண்றா. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவன் அந்த ஃபுட்ட வந்து துப்பிர்றான். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே நிம்மதியா இவ பார்த்தீங்கன்னா, அவன ஒரு இடத்துல அப்படியே படுக்க வச்சுட்டு கேட்டுட்ருக்கா. "டேய் நான் தெரியிறனா? இது எத்தன விரலு? என் பேர் என்ன?" அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்குறான். ஏன்னா ஈவ் வந்துட்டு அந்த மூடியில கால ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதனால பயங்கரமா பிளட் எல்லாம் ப்ளீட் ஆயிருந்திருக்கும் போல. அந்த பிளட் தான் அப்படியே மிதந்து வந்துட்டுருக்கு. அவன் அத தான் பார்த்துட்ருக்கான். "நீ இப்போ ஓகே தான். நீ என்னை நம்பினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் உன்னோட கமாண்டர். இதுக்கப்புறம் நீ நல்லபடியா தான் இருப்ப." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா பார்க்குறான். கால பார்க்குறான். கால்ல பயங்கரமா அடிபட்டுருக்கு. இதுக்கப்புறம் அந்த சாய தான் காட்டுறாங்க. இவங்க கிட்ட ஒரு பெர்சன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு" அப்படின்னு. "என்னடா சொல்ற? அதுக்குள்ளேயுமா அவங்க அந்த ஸ்டேஷனை போய் ரீச் ஆயிட்டாங்க?" அப்படின்னு. இல்ல. காங் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. அப்படியே திரும்பவும் நம்ம ஈவ தான் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு பறந்துட்டு இருக்குல்ல அந்த பிளட் கிளாட்ஸு. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சு அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கூட தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கான். "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு. "என்கிட்ட ஏப்பா தேங்க்ஸ் சொல்ற? நீ வந்து கமாண்டர் ஈவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க" அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. "இந்தா குடி" அப்படின்ட்டு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். "நான் இந்த மாதிரி வாமிட் பண்ணதுனால நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கீங்களா?" அப்படின்னு. "நான் ஏப்பா கோவப்பட போகிறேன்? நீ தான் $70 பில்லியன் கொடுத்து இங்கே வந்திருக்கியே" அப்படின்னு. "அடா அதை விடுங்களேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நான் கொஞ்சம் கீழே போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கீழே போயிட்டுருக்காங்க. அவங்க காலையே தான் ஒரு மாதிரி பார்க்குறான். அவங்க காலுன்றான். அதுக்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே தான் காங்கு போல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சாய் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். "என்னம்மா கண்ணு எப்படி இருக்க?" அப்படின்னு. "டேய் நம்ம 2 பேர் தான் பிரேக்கப் பண்ணியாச்சுலடா, எதுக்காகடா எனக்கு கால் பண்ணுற?" அப்படின்னு. "எது பிரேக்கப் பண்ணிட்டோமா? உங்க அப்பா என்கிட்ட பேசிட்டு தானே இருக்காரு. இங்க பார், உனக்கு நான் தான் ஒரு பெட்டரான பர்சன்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. "ஓ சிரிக்கிறியா? சரி நல்லா சிரி" அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி இவ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட தான் டாக்டர் பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். "நான் வந்துட்டு ஒரு டெட் பாடியை பார்த்தேன். அது ரொம்ப வினோதமாக இருந்தது" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "டெட் பாடியா? அது டெட் பாடியெல்லாம் கிடையாதுடா. நீங்கள் போட்டிருக்கீங்களே அந்த ஸ்பேஸ் சூட்டு, அது மேபி எங்கேயாவது பறந்து போயிருந்திருக்கும். நீ தவறுதலாக பார்த்துருந்துருப்ப. ஓ நம்ம தான் தப்பாக பார்த்துருப்போமோ" அப்படின்ட்டு இவனு பார்த்தீங்கன்னா விட்டுறான் அந்த விஷயங்கள். இதுக்கப்புறமா சாண்டி அப்புறம் ஈவ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து மோதிட்டு போச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரியலை. அதனால அவங்க விட்டுறாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு நல்லா இருக்கா இல்லை வேறு எதுவும் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணுறோம். இப்போ போயிட்டு நீங்கள் தூங்குங்க அப்படி. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஜோ அப்படின்ற ஒரு பர்சன் இருப்பார். அவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவரும் அந்த ஈவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று மண்ணா இருக்கிற மாதிரி. மேபி 2 பேரும் கப்புள்ஸ் போல், என்னன்றது தெரில. இதுக்கப்புறம் ஈவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பார்க்குறான். "நான் அவனோட டெம்பரேச்சரை தாண்டா செக் பண்ண போகிறேன்" அப்படின்ட்டு அந்த தெர்மாமீட்டர் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவங்க கையை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அந்த தெர்மாமீட்டர் எடுத்து பார்க்கும்போது நார்மலாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நான் அதை சொல்லலை" அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். அவனோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, "இந்த விண்டோவெல்லாம் நீ தொட்டுறாத. ஏன்னா நம்ம சன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். உன் கையே வந்து அப்புறம் எரிஞ்சிரும்" அப்படி. "சரி நாங்கள் கையெல்லாம் வைக்க மாட்டேன். ஆனால் உங்கள் காலில் அடிபட்டிருக்குல்ல, வாங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சரியாயிரும்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "எங்க ஆழமாக கிழிச்சிருக்குங்க. இதுக்கு வந்து தையல் போட்டே ஆகணும்" அப்படின்னு. "எது தையல் போட போறியா? இங்கேயா?" "ஆமாங்க, நான் வந்துட்டு ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியுமா? நானும் தாண்டா டாக்டர். அவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் கிடையாது, விடு" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "அட உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. இந்த மாதிரி விட்டிங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிரும். அப்புறம் காலை எடுக்கக்கூடிய ஒரு நிலமை கூட வரும். நீங்கள் பேசாமல் இருங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணி விட்றேன்" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்ஜெக்ஷனை தேடிட்டு இருக்கான். ஏன்னா வலிக்காமல் இருக்கணும்ல. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா காணோம். "இங்கே தானே நான் வச்சுருந்தேன், எங்கே போச்சு? ஒரு வேளை பறந்துருச்சோ?" அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்கானா. "டேய் இங்கே கிராவிட்டி இல்லைடா, அது கீழெல்லாம் விழுந்திருக்காது. அது ஏதாவது ஒரு மூலையில் போய் சொருகிட்டு இருக்கும். வீடு இப்படியே நீ தையலை போடு" அப்படின்னு. "அட உங்களுக்கு வலிக்குங்க" அப்படின்னு. "அதெல்லாம் வலிக்காது, நீ தையலை போடு." "இல்லைங்க அது ரொம்ப வலிக்கும்."
ஏய் டென்ஷன் படுத்தாதடா, இல்லைன்னா அதை கூடுறா, நானே தையல் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சரி நான் வந்துட்டு தையல் போடுறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள குத்துறான். ஆன்னு கத்திட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வீர வசனம்லாம் பேசியிருப்பாங்க, எனக்கு வலிக்காது நீ போடு அப்படின்ட்டு. அட முடிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் அவ்வளோதான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா 2 கால்லையுமே தையல்லாம் போட்டு விட்டு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விடுறான். அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களோட 2 பெருவிரலும் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உங்களோட 2 பெருவிரலுமே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ட்டு லூசுத்தனமா பேசி சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற விஷயங்களை சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். தேங்க்யூ.